ஒரு டிஷ்ஷில் ஒரு ஹீரோ தானே, இது டபுள் ஹீரோ சப்ஜெக்ட். உங்க டிஷ் பேர் என்ன? பாவம் மூஸ். பாவம். பட்டர்ஃப்ளை வழங்கும் மாஸ்டர் ஷெஃப் தமிழ் வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிறு இரவு 9:30 மணிக்கு உங்கள் சன் டிவியில். என்னன்னு இன்னும் ஆளை காணோம்? அதுக்கு தான் நான் கௌரி அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னேன். இல்லன்னு அன்னைக்கும் அவங்களுக்கும் ஏற்கனவே பிரச்சனை இருக்கு. அவங்க போய் சொன்னா பவானி அதை நம்பறதுக்கும் சான்ஸ் இருக்கு, நம்பாம போறதுக்கும் சான்ஸ் இருக்கு. இன்னும் சொல்ல போனா அவங்கள வீட்டுக்குள்ள விட்டுருப்பாங்களானே சொல்ல முடியாது. அங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியலையம்மா. சுலக்ஷனா போனாளா, ஏதாவது சொன்னாளா, ஏடா உடம்பு ஏதாவது சொல்லி மாட்டிக்கிட்டாளா, இப்படி எதுவுமே தெரியலையம்மா. அண்ணன், சுலோச்சனாவை பார்க்க கொஞ்சம் காமெடியா தான் தெரியும். ஆனா இந்த மாதிரி வேலையில அவ கொஞ்சம் எக்ஸ்பர்ட் தான். அத நான் என் அனுபவத்திலேயே சொல்றேன். நான் இந்த வீட்டுக்கு வாழ வந்தப்ப அவ என்னென்ன சிலுமிஷம் பண்ணான்னு எனக்கு தான் தெரியும். ஓஹோ. ஒரு ஸ்டேஜ்ல நான் அவளை தட்டி ஓரமா உட்கார வச்சுட்டேன். இல்லனா என்ன அவ டாமினேட் பண்ணிருப்பா. ஐஸ்வர்யா, சுலக்ஷனா வரா. என்னாச்சு சுலோச்சனா, சொல்லிட்டியா? அதெல்லாம் எப்பவோ சொல்லிட்டேன். நீ இந்நேரம் அவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பாங்க. வீட்ல கூட யாராவது இருந்தாங்களா? ஒரு ஈ காக்கா இல்ல. போன பேசின வந்துட்டேன். சுலோச்சனா கேரட் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அவங்க? அப்பவே அவங்களுக்கு நெஞ்சு வலி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நெஞ்ச புடிச்சிட்டு நின்னவங்க தான் மறு பேச்சு பேசலையே. உண்மையதான் சொல்றியா? இந்நேரம் உங்களுக்கு போன் வந்திருக்கும்னு நினைச்சேன். வரலன்னா இனிமேல் வரும். நான் சொன்னேன்ல, வந்துருச்சு. இது நீ சொல்ற போன் இல்ல, ராஜா போன் பண்றான். ராஜாவா? ஹலோ ராஜா. அம்மா அம்மா, ஹலோ கேக்குதாம்மா? ராஜா, என்னப்பா ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியா பேசுற? அம்மா, இங்க அஞ்சலியோட அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஹார்ட் அட்டாக்கா? ஐயோ, வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோமா? எந்த ஹாஸ்பிட்டல்? இப்ப எப்படி இருக்காங்கப்பா? டாக்டர் என்ன சொல்றாங்க? எதுவும் சொல்லமா, ஐசியூல வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ ராஜா, என்னப்பா இது? அவங்களுக்கு மட்டும் ஏன் சோதனை மேல சோதனையா வந்துட்டு இருக்கு? ஆமா, எந்த ஹாஸ்பிட்டல் பா? போன முறை அட்மிட் பண்ணலாமா, அதே ஹாஸ்பிட்டல் தான். உனக்கு யாருப்பா போன் பண்ணி சொன்னாங்க? யாரும் சொல்லமா, நானும் அஞ்சலியும் தான் பார்த்து அவங்கள தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம். நீங்க 2 பேருமா? இன்னொரு 5 நிமிஷம் லேட்டா வந்திருந்தாலும் அவங்கள காப்பாத்திருக்க முடியாதுன்னு டாக்டர் சொல்றாருமா. அஞ்சலிய பாத்துக்கோப்பா, பாவம். அவளுக்கு அவ அம்மான்னா உசுருப்பா. அவ என் கூட தான் இருக்கா, நான் பாத்துக்கிறேன். ராஜா, என்னம்மா? அஞ்சலி கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் இருக்காது. ஏதாவது தேவைப்பட்டா கொடுப்பா, இல்லனா கவுண்டர்ல நீயே போய் கட்டிடு. சரிம்மா. பணம் இல்லாதவங்கன்னு நினைச்சு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டை நிறுத்திட போறாங்கப்பா. என்ன இருந்தாலும் அவங்க உன்னோட மாமியாரு, நம்ம குடும்பத்துக்கு சம்பந்தி அம்மா. அஞ்சலி கிட்ட கேட்டா வேண்டான்னு தான் சொல்லுவா. நீ அவகிட்ட கேட்காத, கவுண்டர்ல கட்டிடு. எதுவா இருந்தாலும் அப்புறமா பாத்துக்கலாம், யோசிக்காதப்பா. சரிப்பா, நாங்க உடனே கிளம்பி அங்க வரோம். வச்சிடுறேன் ராஜா. சுலோச்சனா, சொன்னது செஞ்சிட்டியே. அண்ணே, முதல்ல நான் சொன்னது நம்பவே இல்லல்ல. ஆமா ஆமா, ஆனா இப்ப நம்புறேன், சரியா? அண்ணன், என் வீட்டுக்காரருக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லி உடனே வர சொல்லுங்க. நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். அண்ணி, நானும் வரேன். அவ படுற கஷ்டத்தை நேர்ல வந்து பார்த்து ரசிக்கணும். சரி சரி வா. அஞ்சலி, என்னமாச்சு? ஹார்ட் அட்டாக்னு சொல்றாங்க. ஐயோ, நான் வெளிய போறப்ப நல்லதா இருந்தாமா, எப்படி இப்படி ஆச்சு? நானும் ராஜாவும் சாமி கும்பிட வீட்டுக்கு வந்தோம்ப்பா. அப்ப அம்மா நெஞ்சு புடிச்சு துடிச்சிட்டு இருந்தாங்க. ராஜாவும் கூட இருந்ததுனால
அவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டோம்ப்பா. ஐயோ, அம்மா எப்படி இருக்கா பார்க்கலாமா? இல்லப்பா, ஐசியூல வச்சிருக்காங்க. அவங்கள பார்க்க முடியாதுப்பா. அவசரமா ஏதோ இன்ஜெக்ஷன் போடணும்னு சொன்னாங்க. அதுக்காக நான் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கேன்ப்பா. கொஞ்ச நாளாவே நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாமா. நான் தான் அவளுக்கு கேஸ் பிடிச்சிருக்கோம்னு சொல்லி தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டு இருந்தேன். அதை பத்தி உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லி மறைச்சு வச்சு இன்னைக்கு அவளை இந்த நிலைமையில கொண்டு வந்து விட்டுட்டேனம்மா. நானே அவளுக்கு எமனாயிட்டேன். எனக்கு மன்னிப்பே கிடையாதுமா, எனக்கு மன்னிப்பே கிடையாது. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேம்மா. அப்பா, உங்க மேல எந்த தப்புமே இல்ல. நீங்க அழாதீங்கப்பா. எப்படிம்மா தப்பு இல்லைன்னு சொல்ற? நான் அம்மாவுக்கு இப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தா நீ டாக்டர் கிட்ட கூட்டிட்டு வந்து காட்டியிருப்ப. நமக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கும்ல. நான் தாம்மா அதெல்லாம் உன்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன். தப்பு என் மேலதாம்மா. அப்பா, அம்மாவுக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்குன்னு எனக்கு முன்னாடியே தெரியும்ப்பா. என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, போன முறை அம்மாவை இங்க அட்மிட் பண்ணும்போதே டாக்டர் என்கிட்ட சொல்லிட்டாரு. ஏம்மா என்கிட்ட இதெல்லாம் சொல்லாம மறைச்ச? சொன்னா உங்களால தாங்கிக்க முடியாதுப்பா. அம்மா கிட்ட சொன்னா அது அவங்க உயிருக்கே ஆபத்தாயிடும்னு டாக்டர் சொன்னாரு. அதனாலதான்ப்பா சொல்லாம மறைச்சேன். இப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே. அப்பா, அம்மாவுக்கு எதுவும் ஆகாதுப்பா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அவங்கள காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்புப்பா. இதெல்லாம் தெரிஞ்சதுனாலதான் நீ சமையல் கான்ட்ராக்ட்னு அலைஞ்சிட்டு இருந்தியாமா? எங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கத்தான் இப்படி எல்லாம் பண்றேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ உங்க அம்மாவை காப்பாத்தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணியாமா? ஏம்மா டாக்டர் என்னதாம்மா சொல்றாங்க? 3 மாசத்துல அவங்களுக்கு ஆபரேஷன் ஒண்ணு பண்ணணும்னு சொன்னாருப்பா. இப்ப சூழ்நிலை எப்படி இருக்குன்னு தெரியல. அழாதீங்கப்பா. அப்பா, அப்பா, அத்தையும் மாமாவும் வராங்கப்பா. அஞ்சலி, சமந்தி, இப்ப எப்படி இருக்காங்க? ட்ரீட்மெண்ட் பண்ணி ஐசியூ வார்டுக்கு மாத்திருக்காங்கம்மா. டாக்டர் என்னப்பா சொன்னாரு? இன்னும் எதுவும் சொல்லப்பா, வெயிட் பண்ண சொல்லிருக்காங்க. இது தேவையாப்பா? அஞ்சலி இத நம்ம கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தானா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்குமா? பெரிய ஹாஸ்பிட்டல்ல பெரிய பெரிய டாக்டர்ஸ வர வச்சு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்டே கொடுத்திருக்கலாம். ஆனா இப்படி சொல்லாம மறைச்சு வச்சு இன்னைக்கு அவங்க உயிருக்கே அது பெரிய ஆபத்தா போயிடுச்சே. அதான் 3 மாசம் டைம் இருக்குன்னு அஞ்சலி சொன்னால, அதனாலதான் அவ யார்கிட்டயுமே சொல்லாம மறைச்சிருக்கா. அந்த 3 மாசத்துக்காக அவ நம்ம கிட்ட சொல்லாம விடலங்க. அவ தன்னோட சொந்த காசுல அவளோட அம்மாவை காப்பாத்தணும்னு நினைச்சா. அப்படி நினைக்காம இருந்திருந்தா இந்நேரம் ஆபரேஷன் முடிஞ்சு அவங்க ரெஸ்ட் எடுத்துட்டுல இருப்பாங்க. இந்த மாதிரி எமர்ஜென்சியான விஷயத்துல எல்லாம் அஞ்சலி கௌரவம் எல்லாம் பார்த்துட்டு இருக்க கூடாது. உயிரை விட கௌரவம் தான் முக்கியமா மச்சான். அண்ணன், கௌரவம் பாக்குறதுக்கு நாம 3வது மனுஷங்களா என்ன? அவங்க எங்களோட சொந்த சம்பந்தின்னு. என் புள்ளையோட மாமியார் அவங்க. இங்க பாரு, நடந்ததை பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல, நடக்க வேண்டியதை பத்தி பேசுவோம். முதல்லயே பேசியிருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்காதுல்ல. அதத்தான் அண்ணியும் ஃபீல் பண்ணி சொல்றாங்க. அஞ்சலி, டாக்டர். டாக்டர், இப்ப அம்மா எப்படி இருக்காங்க? ஏதோ பெரிய அதிர்ச்சியான சம்பவம் நடந்திருக்கு. இல்லனா அவங்க மனசை பாதிக்கிற மாதிரியான வார்த்தைகளை யாராவது சொல்லியிருக்கணும். அந்த அதிர்ச்சியில தான் அவங்களுக்கு இப்படி ஆயிருக்கு. உங்க வீட்டுல அந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சா? இல்லம்மா. இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன்,
வலி கண்ட்ரோல் ஆயிருச்சு. பட் இமீடியட்டா உங்களுக்கு ஆபரேஷன் பண்ண வேண்டி இருக்கு. டாக்டர், அப்ராட்ல இருந்து ஒரு டாக்டர் வரணும்னு சொன்னீங்களே. அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்லம்மா. காலையில ஆபரேஷன் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம டாக்டர் பெங்களூர் போயிருக்காரு, அவரை வர சொல்லியிருக்கோம். ஃபிளைட் டிக்கெட் எல்லாம் போட்டாச்சு. ஸோ ஈவினிங் 6 மணிக்குள்ள நீங்க கவுண்டர்ல 10 லட்சம் ரூபாய் கட்டிடணும். கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும், அது அப்புறமா பாத்துக்கலாம். பணம் கட்டினதுக்கு அப்புறம் தான் உங்க அம்மாவுக்கு ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம், பாத்துக்கங்க. டாக்டர், அஞ்சலி, நீ கவலைப்படாத. நான் வரும்போதே பணத்தை எடுத்துட்டு தான் வந்திருக்கேன். எவ்வளவு வேணும்னாலும் தரேன். அண்ணே, கார்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு வாங்க. சித்தப்பா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அஞ்சலி, எதுவா இருந்தாலும் பணத்தை கட்டிட்டு பேசலாம். நீங்க கட்ட வேணாம், நானே பாத்துக்கிறேன். அஞ்சலி, நீ என்ன பாத்துப்ப? 10 லட்சம்ங்கிறது சின்ன அமௌண்ட் இல்ல. அண்ணி, அதுவும் முன்ன பின்ன வேற ஆகும்னு சொல்லிருக்காரு. அது எவ்வளவு வேணும்னாலும் இருக்கட்டும், அத நான் கட்டுறேன். இல்லத்த, நான் அன்னைக்கு சொன்னதை தான் இன்னைக்கும் சொல்றேன். ஆபரேஷன் விஷயத்த நானே பாத்துக்கிறேன். அஞ்சலி, அவசரப்படாத. இது உங்க அம்மாவோட உயிர் விஷயம். இதுல எதுவுமே பார்க்க கூடாதுமா. மாமா, எனக்கு என் அம்மாவோட உயிர் தான் முக்கியம். பணத்துக்கான ஏற்பாடு என்னால பண்ண முடியுங்கிறதுனால தான் நானே கட்டிக்கிறேன்னு சொல்றேன். விட்டுருங்க, அதை நானே பாத்துக்கிறேன். இங்க அஞ்சலிங்கிறது யாரு? நான் தான் சிஸ்டர். உங்க அம்மா உங்களை பார்க்கணும்னு கூப்பிடுறாங்க. நானும் வரேன். சார், ஒரு நிமிஷம். இன்ஃபெக்ஷன் ஆயிடும், ஒருத்தர் தான் அலோவ் பண்ண முடியும். நீங்க இங்கே இருங்க, நீங்க வாங்க. அம்மா, அஞ்சலி, அம்மா, தைரியமா இருங்கம்மா. உங்களுக்கு ஒன்னும் ஆகாது, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. அஞ்சலி, எனக்கு என்னம்மா ஆச்சு? ஒன்னும் ஆகலம்மா. உண்மையை மறைச்சிட்டே அஞ்சலி. எனக்கு எல்லாமே தெரியும். எனக்கு ஹார்ட்ல பிரச்சனை இருக்குன்னு உனக்கு ஏற்கனவே தெரியும். ஆபரேஷன் பண்ண பணம் பெறட்டதா நீ சமையல் கான்ட்ராக்ட்லாம் எடுத்து செய்யற. உனக்கு இதெல்லாம் யாருமா சொன்னாங்க? சொன்னவங்க மேல என்னமா தப்பு இருக்கு? நீ சொல்லல, அவங்க சொன்னாங்க, அவ்வளவுதான். அம்மா, உங்ககிட்ட சொன்னா நீங்க உடைஞ்சு போயிடுவீங்கன்னு தான் நான் சொல்லலம்மா. அப்பா கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. உனக்கு ஒண்ணுன்னா அவரால தாங்க முடியாதுமா, அதனாலதான் நான் அவர்கிட்டயும் சொல்லல. உன்னால மட்டும் எப்படிமா எல்லாத்தையும் தாங்கிக்க முடியும்? நீ எவ்வளவுதான் தாங்குவ? அங்க இருக்கிற பிரச்சனைகளை பாப்பியா, இல்ல எங்க பிரச்சனைய பாப்பியா? அம்மா, அழாதீங்கம்மா. பெத்தவங்க பண்ற எல்லா வேலைகளையும் மகளா பிறந்து நீ பண்றியம்மா. உன்னை பார்த்து நான் பெருமைப்படுறதா இல்ல கவலைப்படுறதான்னு எனக்கு தெரியலம்மா. ரெண்டுமே வேணாம்மா, நீங்க தைரியமா இருங்க. ஆபரேஷன் அது இதுன்னு பேசிக்கிறாங்களே, இந்த பணத்துக்கு நீங்க என்னம்மா பண்ண போறீங்க? எப்படி புரட்ட போறீங்க? எல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா, நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. என்னால உங்களுக்கெல்லாம் எவ்வளவு கஷ்டம். அப்படி கஷ்டம்னு நான் கஷ்டத்தை பார்த்திருந்தா நான் இவ்ளோ பெரிய பொண்ணா இருக்க முடியாதும்மா. நீங்க பார்க்காத கஷ்டத்தையம்மா நான் பார்த்துட்டேன். என்னைக்கு உன்னோட கௌரவத்தை மட்டும் இழந்துடாத. சம்பந்தி வீட்டுல கை நீட்டிடாத. அது காலத்துக்கும் சொல்லாயிடும். உன் வாழ்க்கைக்கே களங்கம் ஆயிடுமா. நான் வாங்க மாட்டேம்மா, என் வளர்ப்பு அப்படி இல்ல. ஒருவேளை நான் இறந்துட்டா அடுத்த ஜென்மத்துல உன் வயித்துல நான் மகளா பிறக்கணுமா? அப்படி பேசாதீங்கம்மா, நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒன்னும் ஆகாதும்மா. நீங்க இன்னும் வாழ வேண்டிய காலம் நிறைய இருக்கு.
பேரம் பேத்தி எல்லாம் பார்த்துட்டு அவங்க வாழ்றதையும் நீங்க பாப்பீங்கம்மா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. தைரியமா இருங்கம்மா. மத்ததெல்லாம் நான் மேடம், பார்த்தேன். பேஷண்ட் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறாங்க. ரெஸ்ட் எடுக்கட்டும், நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க. சரிம்மா, போங்க மேடம். நீங்க பயப்படாதீங்க. நான் வெளியே இருக்கேன். தைரியமா ப்ளீஸ் போங்க இருங்க. மேடம். அம்மாக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம்னு யார் சொல்லியிருப்பாங்க? அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கேன். இதெல்லாம் ஒரு வேலை அத்தையோட வேலையா இருக்குமா? அஞ்சலி, அம்மா எப்படிமா இருக்கா? எப்பவும் மாதிரி நார்மலா தான்ப்பா இருக்காங்க. அப்புறம் எதுக்குமா உடனே ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க? அது ஊசி போட்டதும் வலி போயிடுச்சுன்னு சொல்றாங்க. அதுக்காக ப்ராப்ளம் இல்லைன்னு அர்த்தம் இல்லப்பா. ஆபரேஷன் பண்ணி தான் ஆகணும். 10 லட்சத்துக்கு நாம எங்கம்மா போவோம்? அத நான் பாத்துக்கிறேன்ப்பா. நீங்க கவலைப்படாதீங்க. வாங்க. அஞ்சலி, அத்தை எப்படி இருக்காங்க? இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ராஜா. இது டெம்பரரி தான்மா. ஆபரேஷன் தான் பெர்மனன்ட் சொல்யூஷன். என்ன அஞ்சலி, அண்ணனை கவுண்டர்ல போய் பணத்தை கட்டிட்டு வர சொல்லட்டுமா? இல்லத்த, வேணாம், நான் பாத்துக்கிறேன். நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அவ்வளவு பெரிய பணத்தை நீ பாத்துருக்க கூட மாட்ட. அது மட்டும் இல்லாம உன்னெல்லாம் நம்பி யார் கொடுப்பா? இந்த உலகத்துல இன்னும் இறக்கம் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கு. இருக்கிறவங்க கிட்ட கேட்டிருக்கேன். அவங்க நிச்சயமா கொடுப்பாங்க. நம்ம கிட்ட இருக்கும்போது நீ அடுத்தவங்க கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் என்ன அஞ்சலி? இதுக்கு நான் ஏற்கனவே விளக்கம் சொல்லிட்டேன். சொந்தத்துல கை நீட்டிட்டா அப்புறம் நான் காலம் முழுக்க கை கட்டி நிக்க வேண்டியது இருக்கும். அது எனக்கு வேண்டாம். இந்த விஷயத்துல என்னை யாரும் கம்பல் பண்ண வேணாம். நான் நானாவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ். சரி விடுங்க. எதுக்கு மேல அஞ்சலியை யாரும் கம்பல் பண்ண வேண்டாம். அஞ்சலியோட தன்மானத்தையும் சுய கௌரவத்தையும் நாம சோதனை பண்ண வேண்டாம். சரி, சொந்தக்காரங்க நாங்க கொடுத்தாதான் உனக்கு கஷ்டம். எங்களுக்கு தெரிஞ்சவங்களை கொடுக்க சொல்றேன், வாங்கிக்க. பணம் வந்து திருப்பி கொடுத்துருமா. அது இன்னும் மோசம் மாமா. எங்கேயாவது எனக்கு மட்டும்தான் அவமானம். நீங்க சொல்லி நான் அங்க வாங்கினா அது உங்களுக்கும் அவமானம் மாமா. சரி, அது வேண்டாம் அஞ்சலி. தேவைப்படுற பணத்தை நாங்களே கிரவுட் ஃபண்ட்ல போட்டுறோம். ராஜா, நான் அப்படி சுத்தி வளைச்சு வாங்குறதுக்கு பதிலா நேரடியா உங்ககிட்ட இருந்தே வாங்கிக்க மாட்டேனா? அதான் வாங்க மாட்டேங்கிறியா அஞ்சலி? நீங்க எல்லாரும் எனக்கு உதவி செய்ய ஆசைப்படுறதுக்கு ரொம்ப நன்றி. ஆனா என்னால வாங்க முடியாது. என் சூழ்நிலை அப்படி. என்னால பணத்தை புரட்டிட முடியுங்கிறதுனாலதான் உங்ககிட்ட வாங்க மாட்டேன்னு சொல்றேன். இது நீங்க என் திமிருன்னு நினைக்காதீங்க. என்னோட நம்பிக்கையா பாருங்க. கிரவுட் ஃபண்டிங்ல இருந்து இப்ப கூட பணம் வந்துட்டு தான் இருக்கு. அந்த மெசேஜ் தான் இது. இந்த நிமிஷம் வரைக்கும் என் அக்கவுண்ட்ல கிரவுட் ஃபண்டிங் மூலமா 4 லட்சம் ரூபாய் வந்துருச்சு. அப்புறம் காவியா மேடம் 1 லட்சம் ரூபாய் கொடுத்து அட்வான்ஸ் பணம் இருக்கு. இன்னும் மிச்சம் 5 லட்சம் தான். அதை நான் கண்டிப்பா ஆபரேஷனுக்குள்ள ரெடி பண்ணிடுவேன். நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். என்னால முடிஞ்சாதான் நான் முடியும்னு சொல்லுவேன். முடியலங்கிறத சொல்ல நான் வெட்கப்பட மாட்டேன். இந்த பண விஷயத்துல அஞ்சலிய அவ போக்கிலேயே விட்டுடுவோம். இவளுக்கு நாம டாக்டர் சொன்ன 6 மணி வரைக்கும் டைம் கொடுப்போம். அதுக்குள்ள இவ பணத்தை புரட்டிட்டு வரட்டும். 10 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. நீ ராஜாவை விட்டு விலகி போயிடு. வந்தா அவ பணம் கட்டட்டும். வரலன்னா நாம கட்டிடலாம். சரி, நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். அப்பா, ஒரு நிமிஷம் வாங்கப்பா. பா, நீங்க கவலைப்படாதீங்க.
அம்மாவை நான் காப்பாத்துறேன், உங்க கௌரவத்தையும் காப்பாத்துவேன். இருந்தாலும் மீதி 5 லட்சத்தை நீ எப்படிமா புரட்டுவ? இப்படின்னு என் மனசுக்குள்ள சில திட்டங்கள் இருக்குப்பா. நான் போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்துடுறேன். அஞ்சலி, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதம்மா. மத்தவங்க கிட்ட போய் கஷ்டப்படுறதுக்கு பதிலா பண்பரசி கிட்ட கேட்டா கொடுத்துருவாமா. நீ அப்பா வேண்டாம்ப்பா, வியாதி வந்தா போயிடும். வட்டி கொஞ்சம் கொஞ்சமா கொல்லும்பா. அந்த விளையாட்டுக்கெல்லாம் நம்ம போக கூடாது. இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாம இருங்க. நான் பணத்தோடு வருவேங்கிற நம்பிக்கையோட இருங்க. எந்த காரணத்துக்காகவும் அடுத்தவங்களுக்கு நம்ம இடம் கொடுத்துட கூடாது. நான் வரேன்ப்பா. சரிம்மா. ராஜா, நான் போயிட்டு வரேன். சரி அஞ்சலி. வரேன் மாமா. ஓகே. இல்ல அதெல்லாம் நான் ஏற்கனவே அனுப்பிட்டேன். அந்த மெயில செக் பண்ணி பாருங்க. எல்லா டீடைல்ஸுமே அதுல இருக்கு. பார்த்துட்டு கால் பண்ணுங்க. அஞ்சலி, என்ன பணத்தை புரட்ட கிளம்பிட்டியா? அப்படிதானே அத்தை சொல்லிட்டு வந்தேன். சொல்லிட்டு தான் வந்த. ஆனா உன்னால அது முடியுமா? முடியுங்கிறதுனாலதான் அத்தை அப்படி சொன்னேன். நீ போய் கேட்டதும் 5 லட்சத்தை யாராவது தூக்கி கொடுத்துருவாங்களா? நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? ஜமீனோட பேரை சொல்லாம உன்னால எங்கேயும் ஒத்த பைசாவை கூட புரட்ட முடியாது. ஏதோ கிரவுட் ஃபண்ட்னு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு அதுல இருந்து கொஞ்சம் கலெக்ட் பண்ண. அவங்களும் 3 மாசம் டைம் இருக்கேன்னு கொஞ்சம் கொஞ்சமா போட்டிருக்காங்க. 3 மாசத்துல வேணும்னா உன்னால 10 லட்சத்தை புரட்ட முடியும். ஆனா 6 மணிக்குள்ள முடியாது அஞ்சலி. முடியாதுன்னு நான் சொல்லணும் அத்தை, நீங்க சொல்லக்கூடாது. நான் சொல்லல. ஆனா நான் சொன்னது உனக்கு ஞாபகத்துல இருக்குல்ல? 6 மணிக்குள்ள நீ பணத்தை கட்டலன்னா நான் கட்டிடுவேன். நான் கட்டினா என்ன ஆகும்னு உனக்கு தெரியும்ல? நீ ராஜாவை விட்டு போயிடணும். அது தெரிஞ்சதுனாலதான் அத்தை நான் உங்ககிட்ட இருந்து பணமே வேண்டான்னு சொன்னேன். நீ வாங்கலனாலும் நான் கொடுப்பேன். ஏன்னா உன்னால பணத்தோட திரும்பி வர முடியாது. அப்படியே நீ வந்தாலும் மிச்ச சொச்ச பணத்தை கட்டுங்கன்னு சொல்ற மாதிரியாவது வரும். எக்ஸ்ட்ராவா நான் 1 ரூபாய் கட்டினாலும் நீ ராஜாவை விட்டு விலகி போயிடணும். 1 ரூபாய் ஈக்குவல் டு 10 லட்சம். நான் உங்க பொண்ணா பிறந்து எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருந்துச்சுன்னா நீங்க இப்படியெல்லாம் பேசுவீங்களா அத்தை? நீயா ஏன் பொண்ணாவா? அது ஒரு நாளும் நடக்காது. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அப்படி ஒண்ணு நடக்கவே நடக்காது. நடக்கும் அத்தை. ஏதாவது ஒரு ஜென்மத்துல நான் உங்களுக்கு பொண்ணா பிறந்து உங்களை நான் திருத்துவேன். என்ன திருத்துறது இருக்கட்டும், நீ திருந்துற வழிய பாரு. யாரை எதிர்க்கிறோன்னு தெரியாம எதிர்த்து இப்போ உன் வாழ்க்கையை இழக்க போறியே, அதுக்கப்புறம் நீ எப்படி வாழ போறன்னு யோசி. நீங்க கனவு காணாதீங்க அத்தை. இந்த வாழ்க்கை என்னை விட்டு எங்கேயும் போகாது. அதை நான் போகவும் விட மாட்டேன். அது இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு உங்களுக்கே தெரியும்.